இது இன்னொரு வழக்கு, நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு வழக்கு வந்து டெல்லியில நடந்திருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வழக்கு. இதுல வந்து ஈடி ஒரு பதில் மனுவை தாக்கல் பண்றாங்க. அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக டாக்டர் செக் பண்ணணும், எனக்கு சுகர் லெவல் கூட போகுது அப்படின்ற மனுவுக்கு பதில் மனுவை ஈடி தாக்கல் பண்ணுவது மிக அதிர்ச்சிகரமாக இருக்கு. என்னன்னா, கெஜ்ரிவால் அவர்கள் திட்டமிட்டு மாம்பழத்தையும் சுகரை அதிகரிக்கக்கூடிய ஸ்வீட்டுகளையும் சாப்பிட்டு சுகரை வேணுமனே அதிகரிச்சு மெடிக்கல் பெயில் கேட்பதற்காக அப்படி பண்றார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க ஈடி. எப்படி பாக்குறீங்க இந்த குற்றச்சாட்டை? இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை ஈடி செய்திருக்க வேண்டியதில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்றுதான் நினைப்பானே தவிர, தன்னை மரணப்படுகொலையில் தானே தள்ளிக் கொள்வதற்கான முயற்சியில் யாராவது ஈடுபடுவார்களா? ரோட்டில் இருக்கக்கூடிய வாழ்வதற்கு வழியற்று வக்கற்று இருக்கக்கூடியவர்கள் கூட அப்படி தான் மடிந்து விட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அல்ல. மாறாக ஒரு நாள் தனக்கு ஆயுள் நீட்டிக்கப்பட்டாலும் அது ஒரு வரமாக கருதி வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தான் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லோரும், நீங்கள் உட்பட, நான் உட்பட. ஆனால் ஒரு தலைவர் தன்னை மரண தருவாயில் தள்ளிக் கொள்வதற்கான முயற்சியில ஈடுபடுகிறார் என்கின்ற அப்பட்டமான அயோக்கியத்தனமான பொய்யை இப்போது அமலாக்கத்துறை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதுல என்ன அமலாக்கத்துறை செய்திருக்கக்கூடிய அயோக்கியத்தனம் என்று கேட்டா, அவர் ஏற்கனவே டயாபெட்டிக் பேஷண்ட், இன்சுலின் எடுக்கிறாருங்கிற செய்தியை நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் மூலமாக. அவருக்கு இன்சுலின் செலுத்துவதற்கு முழு அனுமதி நீதிமன்றத்தின் மூலமாக தரப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் இந்த மாதிரியான வழக்குகளில் சிக்கக்கூடிய நோயுற்றிருப்பவர்களுக்கு சில தளர்வுகளை நீதிமன்றங்கள் தரும். அந்த தளர்வுகளை நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் தந்திருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவரினுடைய சுகர் லெவல் என்பது ஜிக்ஸாக்கா இருக்கு, ஒரு நிலையான சுகர் லெவலாக இல்லை. சில நேரங்களில் சுகர் குறைவாகவும் சில நேரங்களில் கூடுதலாகவும் காட்டுகிறது. எனவே அதை சமன் செய்வதற்காக அவர் சாக்லேட் போன்ற பொருட்களை கையில் வைத்துக் கொள்ளலாம், வாழைப்பழங்கள் எப்போதும் அவருடன் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை எல்லாம் காவல்துறைக்கு, அதாவது சிறைத்துறை தரப்புக்கு நீதிமன்றத்தில் இருந்து உத்தரவுகள் தரப்பட்டிருக்கின்றன. ஆனால் அமலாக்கத்துறையினுடைய அழுத்தத்தின் காரணமாக இதில் ஒன்றிய அரசு பின்னிருந்து இயக்குகிறது என்பதை பல நேரங்களில் நாம் பட்டவர்த்தனமாக பேசி இருக்கிறோம், குற்றம் சாட்டி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தால் இப்போது சிறை நிர்வாகம் அரவிந்த் கெஜ்ரிவாலை திகார் ஜெயிலுக்குள்ளேயே வைத்து அவர் உடல் நலத்தை முழுமையாக கெடுக்க வேண்டும், ஒரு வகையில் அவரை மரண படுகொலைக்கு தள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்களோ என்கின்ற ஐயப்பாட்டை நேற்றைக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய மிக முக்கிய தலைவரில் ஒருவராக இருக்கக்கூடிய அதிசி பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போ ஏற்கனவே நீதிமன்றம் ஒரு வழிகாட்டு நெறிமுறையே சொல்லியிருக்கு. ஆனா அந்த வழிகாட்டு நெறிமுறையில சொன்ன எந்த வழிகாட்டுதல்களையும் ஏன் சிறைத்துறை நிர்வாகம் பின்பற்றவில்லை? அவருக்கு டயாபெட்டிக் இருக்குங்கிறது தெரியும் தானே, அவர் டயாபெட்டிக் பேஷண்ட் தானே, அவருக்கு இன்சுலின் 56 ml செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த இன்சுலின் என்பது ஹையஸ்ட் லெவலா இருக்கு. அந்த ஹையஸ்ட் லெவல் இன்சுலின் செலுத்துவதற்கான வாய்ப்புகளை அவருக்கு தர வேண்டுமா இல்லையா? அவருக்கு ஏன் தரவில்லை என்கிற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறதா சிறைத்துறை நிர்வாகம்? இன்சுலினே கொடுக்கறது இல்லையா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு? முழுவதுமாக இன்சுலினே கொடுக்கவில்லை என்பதுதான் அதிசியினுடைய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்ல, அமலாக்கத்துறை இன்னொரு செய்தியை சொல்றாங்க. இவர் வந்து மெடிக்கல் பெயில் கிளைம் பண்றதுக்காக தன்னுடைய சுகர் லெவலை மாம்பழம் சாப்பிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாருன்னு. ஒரே ஒரு முறைதான் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பிறகு மாம்பழம் சாப்பிட்டு இருக்கேன். நான் என்ன கேட்கிறேன் சார், பெயில்ல வரணுங்கிறதுக்காக ஒருத்தன் உயிரையே போய் பணைய வைப்பானா? ஒரு உயிரே போகக்கூடிய வேலையை செய்வாங்க. சுகர் பேஷண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். இப்ப வீதியில் நடமாடக்கூடியவர்களில் 10க்கு 8 பேர் டயாபெட்டிக் பேஷண்டாக இருக்கிறாங்க. அவர்களுடைய உடல் சுகவீனம் என்பது என்ன என்பதை எல்லோரும் அறிந்திருப்பார்கள். வீட்டுக்கு 2 பேர் 3 பேர் டயாபெட்டிக் பேஷண்ட் சார். இப்ப எங்க அம்மாவெல்லாம் டயாபெட்டிக் பேஷண்ட், இன்சுலின் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க டெய்லி. அதனுடைய பிரச்சனை என்பது எவ்வளவு வீரியமாக இருக்கும், அதனுடைய பாதிப்பு என்பது எவ்வளவு மோசமான நிலைமையை உடல் நலத்தில் ஏற்படுத்தும் என்பதை எல்லோரும் அறிந்திருப்பார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அது தெரியாதா? அப்படியெல்லாம் தன் உயிரையே அடமானம் வைத்து பெயில்ல வரணும்னு யாராவது நினைப்பாங்களா? சிறையில் இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைப்பார்கள். ஆனால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு பச்சை பொய்யை எடுத்து கொண்டு வந்து ஒரு பொது தளத்தில் வைக்க முடிகிறது அமலாக்கத்துறையால் என்று சொன்னால், இவர்கள் எந்த நிலைக்கும் போவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதைத்தான் இவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் காட்டிக் கொண்டே இருக்கிறது. இன்னொன்று, அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன கேட்கிறாரு? மெடிக்கல் பெயில் கேட்டிருக்காரா? இது வரைக்கும் தன்னுடைய மருத்துவரிடத்திலே தான் வந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமாக மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டும் என்று கேட்கிறார். இது ஒரு சராசரி கைதிக்கே எலிஜிபிலிட்டி உள்ள கோரிக்கை தானே. ஏன் ஒரு முதலமைச்சருக்கு அந்த எலிஜிபிலிட்டியை நீங்கள் கொடுக்க கூடாது? முதலமைச்சர் என்பவர் அந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிற பொழுது அவருக்கு சில சிறப்பு அந்தஸ்துகள் தரப்பட வேண்டும் என்பது சட்ட விதி. அந்த சிறப்பு அந்தஸ்துகள்ல
அவருக்கு இயல்பாகவே அந்த மருத்துவ ஆலோசனைகளை தருகிற வீடியோ கான்பரன்சிங் முறை என்பது எலிஜிபிளாகவே இருக்கு. இன்னும் கூடுதலாக சொல்கிறேன், தேவைப்பட்டால் அவருடைய மருத்துவர் சிறைக்கே தினந்தோறும் சென்று அவரை பரிசோதனை செய்ய முடியும். ஏன் அவருக்கான அந்த அடிப்படை உரிமையை தடுக்கிறார்கள் என்கிற கேள்விக்கு யார் பதில் சொல்வது? அப்படி என்று சொன்னால் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறைக்குள்ளேயே வைத்து அதிசி சொன்னதை போல படுகொலை செய்வதற்கு தயாராகி இருக்கிறீர்கள் என்றுதானே புரிந்து கொள்ள முடிகிறது. அவருக்கு சுகர் லெவல் ஸ்டேபிளா இல்ல சார். ஒரு நாள் குறைவாக இருக்குது, ஒரு நாள் கூடுதலாக இருக்குது. குறைவாக இருந்தால் அவருக்கு உடலிலே நடுக்கம் ஏற்படுகிறது, கைகால் உதறல் ஏற்படுகிறது என்கின்ற அவருடைய உடல் நிலைமையை நீதிமன்றத்தில் சொன்னதற்கு பிறகுதான் வாழைப்பழங்களை வைத்துக் கொள்ளலாம், அதே மாதிரி இன்சுலின் அவரோடு எப்போதுமே இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவருக்கு தேவையான மருந்துகளை தர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதையெல்லாம் ஏன் பின்பற்றவில்லை என்கிற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்களா இவர்கள் என்கின்ற கேள்வியை தான் இப்போது அதிசி எழுப்பி இருக்கிறார். அதிசி எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி 100% நியாயமான கேள்வியாக இருக்கிறது. எனவே அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்தில் ஒரு மனிதத்தன்மைக்கு மாறான செயலை அமலாக்கத்துறையும் அமலாக்கத்துறைக்கு ஆதரவாக சிறைத்துறையும் செய்து கொண்டிருக்கிறது. இதே மாதிரிதான் செந்தில் பாலாஜி அவர்களுக்குமே நெஞ்சு வலி ஏற்பட்டது போல நடிக்கிறார், அவருக்கு நெஞ்சு வலி எல்லாம் ஏற்படல என்ற வாதத்தை சுப்ரீம் கோர்ட்லயே அமலாக்கத்துறை வச்சாங்க. பெயில் கேட்பதற்காக இப்படி எல்லாம் அவர் பண்றாரு, நேற்றைக்கு விசாரணை வரைக்கும் நல்லா இருந்தாரு அப்படின்ற வாதங்கள்லாம் வச்சாங்க. இன்னைக்கு அதே வாதத்தை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வைப்பதை பார்க்க முடியுது. குறிப்பாக நீங்க சொல்வதை போல பார்க்கும்போது இன்சுலின் என்பது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் 54 யூனிட் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கொடுக்கக்கூடிய இது. ஆனா இன்சுலினை கூட கொடுக்கவில்லை. அதே போல நீங்க சொல்வதை போல மாம்பழம் என்பது சிறையில் அடைக்கப்பட்டதுல ஒரு நாள் தான் இது பண்ணியிருக்கிறாரு. ஆனா இடி தன்னுடைய மனுவுல டெய்லி மாம்பழம் சாப்பிடறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்கிற முடியுது. இது எதற்காக பண்ணுகிறார்கள் அப்படின்றதற்கு அதிசி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார். என்ன அப்படின்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு தினமும் வீட்டு சமையல் சாப்பாடு வந்துகிட்டு இருக்கு, அந்த வீட்டு சாப்பாடை கட் பண்ணணும் அப்படின்றக்காண்டிதான் ஈடு இப்படியான ஒரு மனுவை தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. எப்படி ஆத்திக் அகமது சிறையிலிருந்து சமீபத்துல இப்ப அவர் இறந்து வெளியே வந்தார், அவர் மருத்துவமனையில அட்மிட் ஆகும்போது இறந்துட்டார் சிறையில அப்படின்றது வந்துச்சு. அதே போல இறப்பதற்கான வழிகளை இவர்கள் செய்கிறார்களோ என்ற அச்சம் எங்களுக்கு வருகிறது. உடனே திகார சிறையிலிருந்து வேற சிறைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்களே, இந்த கோரிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? செந்தில் பாலாஜி விவகாரத்தில் உடல் ரீதியாக செந்தில் பாலாஜியை நலிவடை செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் முயற்சித்தார்கள். நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் போன்ற ஒன்றிய அரசின் சார்பில் பரிசோதிக்கக்கூடிய மருத்துவர்களை கூட அனுப்பி இது போன்ற அமைச்சர்களினுடைய உடல் நலம் என்பது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது ஒரு தவறான தகவல்களை சொல்கிறார்களா என்பதை ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும். அப்படியெல்லாம் நீங்க செந்தில் பாலாஜி விவகாரத்தில் செய்திருந்தீர்கள் என்று சொன்னால் உண்மை என்ன என்பது வெளிச்சத்துக்கு வந்துடும். சார், அவர் ஆன்ஜியோ பண்ணிட்டார் சார். மருத்துவமனையில் 10 நாட்களாக அனுமதிக்கப்பட்டிருந்தார். மருத்துவமனையில் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் தான் அவர் இருந்தார். அவருக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்பதை அமலாக்கத்துறை ஒவ்வொரு நாளும் காவல்துறையிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் அவர் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டதற்கு பிறகுதான் விசாரணையை துவங்க முடியும். ஏன் விசாரணையை துவங்கவில்லை என்று நீதிமன்றத்தில் கேட்கப்பட்டால் அதற்கு இத்தனை நாட்களாக அவருக்கு இந்தந்த மருத்துவ சிகிச்சைகள் நடைபெற்றது என்று அந்த கோப்புகளை அவர்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். இது சரத்து. அதனால் அவர்கள் நேரடியாக காவல்துறையிடமிருந்து மருத்துவமனையிலிருந்து பெறப்பட்டிருக்கிற ஆவணங்களை பெற்றுக் கொள்வார்கள். அப்ப அந்த மருத்துவமனை பொய் சொல்லியதாக சொல்கிறதா அமலாக்கத்துறை என்கிற கேள்வி அப்போதே எழுந்தது. இப்ப கூட நீங்க அவர் சொல்வது பொய்யாக இருந்தா நீங்க என்ன சொல்லணும்? ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை நேரடியாக அனுப்பி அவர்களுடைய உடலை பரிசோதனை செய்யணும். உண்மையிலேயே அவருக்கு டயாபெட்டிக் லெவல் வேரியேஷன் இருக்கா, அவருக்கு இந்த சிகிச்சைகள் தேவைப்படுதா என்பதை நீங்கள் நேரடியாக மருத்துவரை அனுப்பி ஆய்வு செய்து அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து நீங்கள் தர்க்க ரீதியாக இவர் செய்வது தவறு என்று சொன்னால் அதை தடுப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடலாம். ஆனா எந்த ஆய்வும் அவருக்கு மேற்கொள்ளப்படலையே. மாறாக அவருடைய உடல் நலம் கடந்த காலத்தில் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தது என்கின்ற தகவல்களை நீதிமன்றத்தில் தருகிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பினர். அதை கூட நீங்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டது என்று சொல்லி மறுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மனசாட்சி என்பதே கிஞ்சித்தும் இல்லை என்றுதானே புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு பக்கத்துல நீங்கள் சொன்னதை போல அதிசி சொன்ன குற்றச்சாட்டு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த குற்றச்சாட்டு. உண்மையிலேயே சிறையிலேயே அரவிந்த் கெஜ்ரிவாலை படுகொலை செய்து அவருடைய உயிரற்ற சடலத்தை வெளியில் அனுப்ப வேண்டும் என்றுதான் இவர்கள் முயற்சி செய்கிறார்களோ என்கிற சந்தேகம் இருக்கிறது. நான் ரொம்ப கடுமையான வார்த்தையை தான் இதை பயன்படுத்துகிற போது கவனமாக அச்ச உணர்வோடு தான் பயன்படுத்துகிறேன். ஆனால் இந்த சுகரினுடைய தன்மை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை ஓரளவுக்கு உணர்ந்திருக்கிற காரணத்தால் இவர்கள் திட்டமிட்டு இந்த வேலையை செய்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு அந்த செய்தியை நான் சொல்கிறேன். அவர் நலம் பெற்று வர வேண்டும். அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் இந்தியாவினுடைய ஜனநாயகம் பாழ்விட்டு போய்விட்டதாக உலக நாடுகள் எல்லாம் பேசுகிற நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டு விடும். ஏன்னா அவருடைய கைது என்பதே எவ்வளவு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது.
உலக நாடுகளில் வல்லரசு நாடுகள் எல்லாம் இது குறித்து உன்னிப்பாக கவனிப்பதாக செய்தி வெளியிட்டதை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறைக்கு நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டிய இடத்திலிருந்து எச்சரிக்கை செய்கிறோம். இந்த விவகாரத்தில் நீங்கள் காட்டுகிற விளையாட்டு இந்தியாவினுடைய ஜனநாயகத்தன்மையை பால்படுத்தி விடும் என்பதை நீங்கள் மறந்துவிட்டு இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு புறத்துல அவரை மருத்துவ ஆய்வுக்கு உட்படுத்தினீங்களான்னு கேட்டா மருத்துவ ஆய்வுக்கு உட்படுத்தல. அவருடைய மருத்துவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய அந்த சான்றிதழ்களையும் கொடுத்திருக்கக்கூடிய சான்றிதழ்களையும் அவர்கள் சொல்லுகிற தகவல்களையும் நீங்கள் மறுதளிக்கிறீர்கள். இன்னொரு பக்கத்துல சிறையில் அவருக்கு அடிப்படையாக தர வேண்டிய மருத்துவ சிகிச்சை இருக்குல்ல, அந்த சிகிச்சைகளை கூட நீங்கள் தருவதற்கு மறுக்கிறீர்களே, என்ன காரணம்? அப்ப அதிசி சொன்ன குற்றச்சாட்டுக்கு தானே நீங்கள் வருகிறீர்கள், அதற்குத்தானே நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் என்கிற செய்தி நமக்கு தெரிய வருகிறது இதன் மூலமாக. அப்போ திட்டமிட்டு ஒரு வேலையை அரவிந்த் கெஜ்ரிவாலை நலிவடைய செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு யுக்தியோடு இவர்கள் செயல்படுகிறார்கள். இவர்களுக்கு வேறு நோக்கம் இருக்கிறது, இதற்கு பின்னால் ஹிடன் அஜெண்டா இருக்கிறது என்கின்ற ஆம் ஆத்மி கட்சியினுடைய சந்தேகம் 100% உண்மையானது. எனவே அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்தில் நீதிமன்றம் இன்னும் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. அப்படி கண்ணும் கருத்துமாக செயல்படுகிற வேளையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய உடல்நலம் பாதுகாக்கப்படும். இல்லை என்று சொன்னால் அவருடைய உடல்நலம் இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்படும். அதற்கு பின்னால் ஈடி இந்த பழிகளை தூக்கி சுமப்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜனநாயகம், நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஜனநாயகம் கேள்விக்குரியதாக மாறிவிடும். ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் அடிப்படை வசதிகளை கூட செஞ்சு தராம அவங்களுடைய மெடிக்கல் ஃபெசிலிட்டியை கூட நம்பாத இந்த ஈடி, இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய கேஸ்ல அப்ரூவரான சரத் ரெட்டி அவர்களுக்கு மன்னிப்பு மனுவை இவர்களே போய் நீதிமன்றத்துல, ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்துல தாக்கல் செஞ்சதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே குற்றச்சாட்டுகளை ஈடி மீது நிறைய வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வங்கி ஆவணத்துடைய அந்த அசல் சலான், ஒரிஜினல் சலானை இன்னைக்கு ஈடியை காட்டி கொடுத்திருக்கிறது. நீதிபதி மீண்டும் விசாரிப்பதற்கான ஒரு அனுமதியை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இன்சுலினே கொடுக்காமல் 4.5 கிலோ அவருடைய எடை குறைந்துள்ளது, அவருடைய சுகர் லெவல் என்பது அதிகமாகியுள்ளது. அவர் தினமும் ஆஸ்பத்திரிக்கு சென்று நான் போய் செக் பண்ணணும்னு சொல்லல, அல்லது மருத்துவரை நேரில் செக் பண்ணணும்னு சொல்லல, வீடியோ கான்பரன்ஸ் தான் கேட்கிறாரு. அதற்கு கூட ஒத்துழைக்காமல் தினமும் மாம்பழம் சாப்பிடுகிறார் என்ற பொய்யை இவர்கள் சொல்வதன் மூலமாக ஈடி எதற்காக இந்த வேலையெல்லாம் செய்கிறார்கள் என்ற ஒரு அச்சத்தை பொதுமக்களுக்கு அவர்களை அம்பலப்படுத்தி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது உங்களுடைய வாதங்கள் மூலமாக. நிகழ்ச்சி கலந்து கொண்டு நிறைய தகவலை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.